அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالذين خرجوا من ديارهم بطرا ورئاء الناس صدق الله العلي العظيم அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தானது. அல்லாஹுவின் அருளும் அன்பும் அகிலத்திற்கெல்லாம் அவனால் வழிகாட்டிகளாக அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து இறை தூதர்களின் மீதும் அவர்களில் இறுதியாக வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர், தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய சமுதாயம் கல்வி, பொருளாதாரம், அரசியல் என்று வாழ்க்கையினுடைய எந்த துறையில் ஈடுபடுகிற சமயத்திலும் அந்த துறைகள் சம்பந்தமாக முடிவெடுக்கிற பொழுதும் அந்த துறைகளில் ஈடுபடுகிற சமயத்திலும் பொதுவாக தடுமாறுவது உண்டு. ஒரு பொதுவான நிலையைத்தான் சொல்கிறேன். கல்வி சம்பந்தமான ஈடுபாடு, கல்வி சம்பந்தமான முடிவு, பொருளாதாரம் சம்பந்தமான ஈடுபாடு, பொருளாதாரம் சம்பந்தமான முடிவெடுக்கிறது. அதே மாதிரி தான் அரசியல். அந்த துறையில் ஈடுபடுகிற பொழுதும் அரசியலிலே ஏற்படுகிற மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிற சமயத்திலும் நம்முடைய சமுதாயத்துக்கு கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு பொதுவான நிலையில். அந்த மாதிரி தடுமாறுகிற சமயத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் என்ன செய்யலாம், யாருடைய வழிமுறையை கடைபிடிக்கலாம், என்ன முடிவெடுக்கலாம் என்று யோசிக்கிற சமயத்தில் சொந்த வழிமுறைகள், சொந்த முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. குரானும் ஹதீஸும் இது சம்பந்தமாக நமக்கு என்ன ஆலோசனையை தருகிறது, நாம் ஈடுபடுவதற்கும் சரி, அந்த துறைகளில் முடிவெடுக்கிறதுக்கும் சரி, குரானும் ஹதீஸும் நமக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுதா, ஏதேனும் முடிவுகளை நமக்கு தருதா அப்படின்னு பார்க்கறதில்லை. சுய முடிவும் எடுக்கிறதில்லை, குரான் ஹதீஸினுடைய முடிவுக்கும் வர்றதில்லை. பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய வழிமுறைகளை கடைபிடிப்பதில் தான் முஸ்லிம் சமுதாயம் ஈடுபடுகிறது. அந்த மாதிரி மற்றவர்களுடைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறதுல தான் சமுதாயத்திற்கான மீட்சி இருக்கிறது. சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் மற்றவர்களை பார்த்து அதே மாதிரி நாமும் அதே வழிமுறையை கையாளணும் என்று நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதில் நம்புறது மட்டுமல்ல, அதில் தான் நமக்கு பெருமை இருக்கிறது. ஊர் போகிற போக்கில் நாமளும் போகணும். சுருக்கமாக சொன்னால், நமக்கென்று தனி முடிவில்லை, நமக்கென்று தனி ஆலோசனை இல்லை, குரான் ஹதீஸினுடைய ஆலோசனையும் இல்லை. மற்றவர்கள் எந்த ரூட்டில் போகிறாங்களோ அதே ரூட்டில் நாம் போகணும். அதுதான் சரி. ஏனென்றால் மற்றவர்கள் ஒரு வழிமுறையை கையாண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நாமளும் அந்த வழியில் போனால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதில் தான் நமக்கு முன்னேற்றம் மட்டுமில்லை, பெருமையும் கூட. இந்த மாதிரி மற்றவர்களை பார்த்து அதே மாதிரி
வாழ்க்கையிலே நடைமுறையை மேற்கொள்ளக்கூடியவர்கள், காப்பி எடுக்கக்கூடிய மனிதர்கள், நகல் எடுக்கக்கூடிய மனிதர்களில் ரெண்டு வகை இருக்கிறாங்க. ஒரு வகை இந்த வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களில், வாழ்க்கையினுடைய நடைமுறைகளில், வாழ்க்கையினுடைய ஒழுக்க விழுமியங்களில், வாழ்க்கையை பற்றி மதிப்பீடு செய்கிற விஷயத்தில், சுருக்கமாக சொன்ன வாழ்க்கை முறையில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளினுடைய இம்போர்ட்டட் காப்பி, இறக்குமதி செய்யப்பட்ட ஜெராக்ஸாக இருப்பார்கள். அப்படி தங்களை மாற்றிக்கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள், இன்ட்ரெஸ்ட் காட்டுவார்கள். எதா இருந்தாலும் நமக்கு முன்னோடி மாடல் வெஸ்டர்ன் தான். அது உடை கலாச்சாரமாக இருக்கட்டும், அப்படியே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை காப்பி அடிக்கிறது. அவன் எதுக்கு அந்த ட்ரெஸ் போடுறான், அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி அவன் என்ன நோக்கம் வச்சிருக்கிறான், அதெல்லாம் தேவையில்லை. அவன் செஞ்சால் நாமளும் செய்யணும். அதில் தான் நமக்கு பெருமை இருக்கிறது. நான் பல தடவை சுட்டி காட்டுவதுண்டு. இன்றைக்கெல்லாம் இளைஞர்களுக்கு மத்தியில் ஆடை கலாச்சாரம் என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சு. குறைந்தபட்சம் மனித நாகரீகத்துக்குட்பட்டு ட்ரெஸ் போடுறதெல்லாம் கடந்துருச்சு. லோ ஹிப் பேண்ட் என்று ஒன்று போடுறது உண்டு. தொழுகைக்கு வருகிற பொழுது அந்த பேண்டை கூட போட்டுட்டு வர்றது உண்டு. அவர்கள் ருக்கு சுஜூதுக்கு போய்விட்டால் அவர்களுடைய பின்பகுதியினுடைய இடைவெளி தெரிகிற அளவுக்கு லோ ஹிப் பேண்ட். ஏன் இதை போடுறாங்க? நாகரீகம், மேற்கத்திய கலாச்சாரம், வளர்ச்சியடைந்த நாட்டினுடைய ஆடை முறை இப்படித்தான் இருக்கு, நாமளும் அதை ஃபாலோ பண்ணணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே லோ ஹிப் பேண்ட் போடுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மேற்கத்திய நாடுகளில் ஏன் இதை போடுறான் தெரியுமா? ஓரின சேர்க்கைக்கு நான் தயார் என்பதனுடைய அடையாளம். எல்ஜிபிடின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஓரின சேர்க்கையாளர்கள், அவர்களுடைய அடையாளங்களில் ஒன்று அது. யார் வேணாலும் எங்கிட்ட வரலாம், நான் தயார் என்பதற்காகத்தான் லோ ஹிப் பேண்ட் அவன் போடுறான். ஆனால் அது எதுக்கு போடுறாங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்ம இளைஞர்கள் யோசிக்கிறது இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை ஃபாலோ பண்ணணும், காப்பி அடிக்க வேண்டும். ஃபுட் கல்ச்சரா, நம்முடைய பாரம்பரிய உணவுகளோ அல்லது அது மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களோ மாறி போய் ரொம்ப காலமாச்சு. இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம், துரித உணவுகள். அவர்கள் ஏன் அதனை சாப்பிடுகிறார்கள்? அவர்களுடைய நாட்டினுடைய சீதோஷண நிலைக்கு அவர்களுடைய ரெசிபிகள் வேறு லெவல். ஆனால் இந்திய சூழ்நிலைக்கும் இந்திய சீதோஷண நிலைக்கும் உரிய பாரம்பரிய உணவுகள் நமக்கு ஆரோக்கியமானவை, அதெல்லாம் வேண்டாம். மேற்கத்திய நாடுகள் என்ன உணவு முறைகளை கடைபிடிக்கிறார்களோ அதை கடைபிடிப்பதில் தான் நமக்கு முன்னேற்றம் இருக்கிறது, பெருமையும் இருக்கிறது. இந்த மாதிரி ஆடைகள், உடைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் மேற்கத்திய கலாச்சாரம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே காப்பி அடிக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை யார் தெரியுமா? இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதில் ஆர்வம் இருக்காது. ஆனால் ஊருக்குள்ளே எது ஒன்று புதுசாக வந்தாலும் நாமளும் அதை செய்யணும், இப்படி மனநிலை கொண்டவர்கள். இங்கேயும் அதே நோக்கம்தான். அவங்க எதுக்கு செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிற பொழுது அவர்களுடைய நோக்கங்களை பற்றி புரிந்து கொள்வதில்லையோ அதே மாதிரி இவர்களும் அப்படித்தான். அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒன்று தான். என்ன வித்தியாசம்? இவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை ஃபாலோ பண்ணுறதில்லை, ஆனால் புதுசாக எது வந்தாலும் அதுவும் நாம் அனுபவிக்கணும். அது வண்டி வாகனங்களிலிருந்து வீடு வாசலிலிருந்து எல்லாவற்றிலும் புதுசாக வந்தால். குறிப்பாக இந்த ரெண்டாவது வகை மனிதர்கள் இருக்கிறார்களே, எது புதுசாக வந்தாலும் அதில் நாம் அட்டன் பண்ணணும், அதையும் ஒரு கை பார்த்துடணும். இருந்துட்டு போட்டோமே, புதுசாக இருக்கிறதுல வந்து அட்டன் பண்ணுறது நல்லது தானே, நாகரிகம் தானே, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கட்டுமே. ஆல்டர்னேட்டிவ் ஆங்கில வார்த்தை, இதற்கு சமமான சமீபத்திய தமிழ் வார்த்தை மாற்றம். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும், ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும்.
திரும்ப திரும்ப பழைய முறைமைகளையே தொடருவதிலே போர் அடித்து போய்விடுகிறது. அல்லது ஒரு சரியான வளர்ச்சியை பார்க்க முடியல, பழைய முறையில் ஒரு மாற்றம் வந்துவிட்டு போகட்டுமே என்று இருக்கக்கூடிய இந்த மனப்பான்பு சமீப காலத்தில் தமிழக அரசியலிலே வந்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஜும்மா உரையினுடைய பேசு பொருள். என்ன விஷயம் என்று சொன்னால், தமிழக அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களிலே பெரும்பான்மையான பேர்கள் நான் சொன்ன இந்த 2வது வகை மனிதர்கள். இவங்களும் ஜெராக்ஸ் காப்பி மனிதர்கள் தான். அரசியலில் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும். நாம் பழைய முறைகளையே கடைபிடிப்பதில் இனி பயன் இல்லை. மற்றவர்கள் ஒரு புதிய முறைக்கு, ஒரு மாற்றத்திற்கு தயாராகிற பொழுது அந்த மாற்றத்தோடு நாமளும் என்ன செஞ்சிடணும், கலந்து போக வேண்டும். இவர்களும் அரசியலில் மற்றவர்களைத்தான் காப்பியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை விரும்பித்தான் இன்றைய ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள், இன்றைய ஆட்சியிலே பங்கு கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதிலே முஸ்லிம் அரசியல் கட்சி தலைவர்களும் அடக்கம். மாற்றம் வேண்டும், அரசியலிலே மாற்றம் வேண்டும். ஆனால் அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய புரிதல் இல்லை. ஒரு மாற்றம் இருந்துவிட்டு போகட்டும். அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முஸ்லிம்களுடைய பெரும்பான்மையானவர்களுடைய மனநிலை என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய அத்துணை பிரச்சனைகளும் அரசியல் சார்ந்தது. நம்முடைய நெருக்கடிகள் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய தவறான நம்பிக்கை. எல்லா நெருக்கடிக்கும் காரணம் அரசியல் தான் அப்படின்னு. அரசியலிலே மாற்றம் வந்துவிட்டால் எல்லாமே மாறிவிடும். இன்றைய ட்ரெண்ட் இதுதான். இதில் முஸ்லிம் அல்லாதவர்கள், முஸ்லிம்கள் வித்தியாசம் இல்லை. எல்லாருமே ஒரே மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக முஸ்லிம்கள் அரசியலில் மாற்றம் வந்தால் எல்லாமே மாறிடும் என்கிற ஒரு நம்பிக்கை. என்ன சொல்ல வர்றாங்க? நம்முடைய எல்லா நெருக்கடிகளுக்கும் அரசியல் தான் காரணம். அரசியலிலே ஒரு சரியான மாற்றம் வந்துவிட்டால் அந்த மாற்றத்தோடு சேர்ந்து முஸ்லிம்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வந்துவிடும் என்று முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால மற்றவர்களைப் போலவே முஸ்லிம்களும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் முக்கியமானது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அரசியல் என்பது ஒருபோதும் மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் அல்ல. அரசியல் மாற்றம் மறுமலர்ச்சியினுடைய தொடக்கமாக முடியாது. அரசியல் அப்படிங்கிறது ஒரு சமுதாயம் என்ன மனநிலையில் இருக்கிறதோ அந்த மனநிலையினுடைய வெளிப்படையான பிரதிபலிப்பு மட்டும்தான். அவுட்டர் ஷோ, வெளிப்படையான காட்சி. காட்சி மாறுகிறது, ஆனால் மக்களுடைய மனநிலையினுடைய வெறு வெளிப்புற அடையாளம். மனுஷங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதானே தெரியும். ஒரு சாதாரண வழக்கு பாஷை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. உள்ள என்ன இருக்கோ அதுதான் முகத்தில் தெரியும். எப்படி அந்த முகம் காமிச்சு கொடுத்துரும். ஒரு மனுஷனுடைய முகபாவனையை வைத்து அவன் மனசை என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் அந்த வழக்கு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு வெளிப்படை பிரதிபலிப்பு இருக்கல்ல. அப்போ இன்னைக்கு அரசியலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றம் என்று சொல்லுகிறோமே, இந்த மாற்றம் என்பது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதனுடைய வெளிப்புறமான ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய இந்த மனநிலையுடைய வெளி பிரதிபலிப்பு எப்படி இருக்குங்கிறத ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. கமா தகூனூன கதாலிக்க யுஅம்மரு அலைக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். உங்க மனநிலை, உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு, அதே மைண்ட் செட்டில் தான் ஆட்சியாளரும் இருப்பான். மக்கள் எவ்வழியோ மன்னன் அவ்வழி. அதுவும் இன்னொரு வழியான தமிழ் சொல்லு.
அப்ப அரசியலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது ஒரு வெளிப்படையான அடையாளம், வெளிப்படையான பிரதிபலிப்பு. மக்களுடைய, அதுவும் ஜனநாயகம் பின்பற்றப்படுகிற நாட்டில் மக்களிலிருந்து ஒருவன் தேர்ந்தெடுக்கப்படுகிற சமயத்தில் மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அவன் தானே ஆட்சிக்கும் வருவான். அவர்களிலிருந்து ஒருவன் தானே எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுகிறான், மந்திரியாக தேர்வு செய்யப்படுகிறான், முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறான். அப்ப மக்கள் என்ன மனோநிலையில் மனோபாவத்தில் இருக்கிறார்களோ அது ஆட்சியில் வெளிப்படும். அவர்களிலிருந்து தான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதெல்லாம் தான் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, கமா தகூனூன கஸாலிக யுஅம்மரு அலைக்கும். நீங்க எப்படி இருக்கிறீர்களோ, என்ன மனநிலையில் இருக்கிறீர்களோ, என்ன கேரக்டரில் இருக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அது தமிழில் சொல்லக்கூடிய பழமொழி, மக்கள் எவ்வழியோ மன்னன் அவ்வழியும். ஒரு ஆட்சி ஒழுக்கமாக, சீராக, நீதியாக, நிரந்தரமாக நடைபெறுவது என்பது மக்கள் கையில் தான் இருக்கு. அதுதான் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு ஆட்சியில் ஆளக்கூடியவர்களும் சரி, அவங்களுடைய ஆதரவாளர்களும் சரியில் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, அந்த மனநிலையினுடைய வெளிப்புற பிரதிபலிப்புகள் இருக்க, மைண்ட் செட் அல்லது ஆட்டிடியூட் என்று சொல்லுவார்கள், மனநிலை, மனப்போக்கு, அது எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்குன்னு பாருங்க. அதை வச்சு இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க என்பதை நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஆட்சி செய்பவர்களும் அந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டு தரப்பாளர்களுடைய பேச்சுகள், அவர்களுடைய நேர்முகம், பேட்டிகள், இன்டர்வியூ அல்லது சில கைதுகள் அல்லது சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாக்களிலே இந்த ரெண்டு தரப்பும் பதிவு செய்யப்படுகிற கருத்துக்கள் இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கிறத காமிக்குது. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பாணி, இவங்க ஆள் எப்படிப்பட்ட ஆளுகன்னு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் ஒரு கோமாளித்தனம் காமிச்சார். நாடே சிரிக்கலை, உலகமே சிரிச்சுது அதை பார்த்து. பாராளுமன்ற அவையிலே இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள் அத்தனை பேர்களும் வெட்கப்பட்டு தலை குனிந்த ஒரு நிகழ்வு. நாட்டினுடைய பிரதமர் என்கிற உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இது பொருந்துமா என்று பாருங்கள். அவருடைய அந்த பாணியை நான் உங்களுக்கு முன்னால் செய்து காண்பிக்கிறேன், உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி. இரண்டு கை விரல்களை இப்படி வைத்துக்கொண்டு இப்படி காண்பித்தார். ஒரு பிரதமர், உயர்ந்த பதவி, நாட்டினுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய வேலையா இது? வெளிப்படையில் பார்த்தால் ஒரு கோமாளித்தனம். இன்றைக்கு மாநில அவையிலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதே பாணி சட்டசபையிலும் கடைபிடிக்கப்படுகிறது, இப்படி காண்பிக்கப்படுகிறது. ஒரு நடிகன் சட்டசபை என்கிற ஒரு மகத்தான அவையிலே, மக்கள் மன்றத்திலே, மக்களுடைய பிரதிநிதிகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பான அவையிலே மாநிலத்தின் ஒரு முதல்வர் காட்டுகிற செய்கை, அந்த செய்கையிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகங்கள், அவர்களை பற்றி மற்றவர்கள் பேசுகிற விமர்சனங்கள், அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிற கைதுகள் எதை காண்பிக்கின்றன? மக்கள் ஒரு மாற்றம் இருப்பது நல்லதுதானே, மாற்றம் வந்தால் எல்லாமே மாறிவிடும், அரசியல் மாற்றம் மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்துவிடும், மறுமலர்ச்சியை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லுதான் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் மக்களின் மறுமலர்ச்சி அல்ல, அது மக்களின் மனோநிலையினுடைய வெளிப்படையான பிரதிபலிப்பு மட்டும்தான் என்பதை இவருடைய செய்கைகள் காண்பிக்கின்றன, பேச்சுக்கள் காண்பிக்கின்றன, பேட்டிகள் காண்பிக்கின்றன, சமூக ஊடகங்களிலே இவர்கள் பதிவு செய்கிற கருத்துகள் காண்பிக்கின்றன. இவர்களுடைய நடவடிக்கைகளிலும் பேச்சுக்களிலும் பாணியிலும் எங்காவது ஒழுக்கத்தினுடைய ஒரு அம்சமாவது தெரிகிறதா? ஒழுக்கக்கேடுகளை கொஞ்சமும் கூச்சமும் வெட்கமும் இல்லாமல் தைரியமாக செய்கிற ஆட்சியாளர்கள், ஆமா நான் அப்படிப்பட்டவன் தான் என்று சொல்லுகிறார்கள்.
அதில் என்ன தவறு என்று ஆட்சியாளர்கள் கேட்கிறார்கள். தங்களுடைய ஒழுக்கக்கேட்டை அவர்கள் நார்மலைஸ் செய்கிறார்கள், நியாயப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்களும் என்ன சொல்றாங்க? என்ன தப்பு? ஊர் உலகத்தில் எங்க நடக்கல, அதை ஒரு ஆட்சியாளன் செய்வதனால என்ன தப்பாயிர முடியும் என்று ஆட்சியாளர்களுடைய ஒழுக்கக்கேடுகளை சர்வசாதாரணமாக்குகிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையா என்கிற கோணத்திலே சர்வசாதாரணமாக்கப்படுகிறது. அந்த ஒழுக்கக்கேடுகளுக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் வக்காலத்து வாங்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவாளர்கள், இதிலே மௌனம் காக்கக்கூடிய நடுநிலைவாதிகள், ஆட்சியிலே பங்கு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே கூட்டுக்களவாணிகள். நாட்டினுடைய உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், அரசியல் ரீதியாக மக்களுடைய முன்னேற்றத்திற்கு திட்டமிட வேண்டியவர்கள், மக்களுடைய வாழ்வியல் விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தனி மனித ஒழுக்கத்திலே கேடு கெட்டவர்களாக இருந்தால் இவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய குடிமக்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்க முடியும்? இவர்கள் மூலம் ஆளப்படுபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாற முடியும்? இதுபட்ட ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் சாதாரணமாக்கப்பட்டால் என்ன ஆகும் நாடு? ஆனால் ஆட்சியிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய மாற்று சிந்தனையாளர்களும் மௌனம் காக்கிறார்களே, அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுவதில்லையே. தங்களுக்கு ஆட்சியிலே பங்கு கிடைத்திருக்கிறது அல்லது மந்திரி சபையிலே இடம் கிடைத்திருக்கிறது என்கிற ஒற்றை காரணத்தை வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒழுக்கக்கேடுகளுக்கு கண்டும் காணாமல் விடப்படுமானால் இவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே, அவர்களின் அதே மனநிலையில் இருப்பவர்கள் தான். அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒருவன் அநியாயக்காரன் என்று தெரிந்திருந்தும் அவனுடைய கரத்தை வலுப்படுத்துகிற பணியில் செய்தால் அவன் இஸ்லாத்தினுடைய கட்டிடத்தை இடிக்க துணை புரிந்து விட்டான், அவனும் அதே ஒழுக்கக்கேடுதான் என்று சொல்வார்கள். இன்னைக்கு அரசியல் என்பது எல்லா வகையான பாவங்களையும் சட்டத்தின் துணை கொண்டு, பணத்தினுடைய துணை கொண்டு நியாயப்படுத்தப்படுகிற ஒரு சூதாட்டக்களமாக மாறி போயிருக்கிறது. ரெண்டுமே அவர்களுக்கான ஆயுதம், பாவங்களுக்கான நியாயம் கற்பிக்கிற ஆயுதம் சட்டமும் பணமும். அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, குடிமக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒழுக்கக்கேடர்களாக இருக்கும் பொழுது, மக்கள் தனிமனித ஒழுக்கம் பற்றி அலட்சியமாக இருக்கிற சமயத்திலே ஆட்சி மாற்றத்தால் மட்டும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்து விடாது. ஆட்சி மாற்றத்தினால மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த முன்னேற்றமும் வந்து விடாது. மனுஷன் தன்னுடைய ஒழுக்க விழுமியங்களிலே பலவீனமாக இருக்கிற பொழுது, தன்னுடைய உணர்வு மன்றங்களிலே மனசாட்சியிலே அமைதி இல்லாதவனாக இருக்கிற சமயத்திலே, மனுஷனுக்குன்னு ஒரு தனித்துவ அடையாளம் இருக்கா இல்லையா? இவன் ஆட்டிலிருந்து மாட்டிலிருந்து மாறுபட்டவன், அதனாலதான் இவன் மனுஷனாக இருக்கிறான், அதனாலதான் விலங்கிலிருந்து உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று அவனுக்குன்னு ஒரு தனித்துவ அடையாளம் இருக்கிறது, ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி உணர்விலே இவன் ஏழையாக இருக்கிறான், அதில் ஐடியா இல்லை. அந்த மாதிரியான மக்கள் இருக்கிற சமயத்திலே அந்த சமுதாயத்தில், அந்த நாட்டில் அரசாங்கங்களும் முழக்கங்களும் மாறுவதால் மட்டும் எந்த நாடும் வலிமை பெற்று விடாது, வளர்ச்சி அடைந்து விடாது, முன்னேறி விடாது. இங்கு கோஷங்கள் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகளும் மாறும், மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. அந்த மாதிரி அரசியலிலே மாற்றம் வந்து விடுவதாலேயே மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், வேர்கள் அழுகி போன மரத்தின் மீது வண்ணம் பூசுவது மாதிரி, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. வேர் அழுகி போச்சு, மரத்தின் மேலே பெயிண்ட் அடிச்சு என்ன ஆக முடியும்? அதுதான் இன்றைக்கு தமிழக அரசியலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உண்மையான முன்னேற்றம், வளர்ச்சி, மறுமலர்ச்சி அப்படிங்கிறது வெளியிலிருந்து தொடங்குவதல்ல, வெளிப்படையிலிருந்து தொடங்குவதல்ல, மேலிருந்து தொடங்குவதல்ல, அது அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு முன்னாடி மனுஷனை பக்குவப்படுத்தக்கூடிய, பண்படுத்தக்கூடிய ஒரு உயர்மட்ட கல்வி ஒழுக்கம் அவனுக்கு வழங்கணும். கல்வியின் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் ஒழுக்கம் அடைய முடியும், உயர்வடைய முடியும்.
மக்களுடைய உரிமைகள் காக்கப்படுவதில் தான் அவர்களுக்கான முன்னேற்றம் வர முடியும், நாடு வளர்ச்சி அடைய முடியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு கவலையே இல்லை. இங்கே ஆட்சி மாற்றம் ஒரு பெரிய தரமாக எண்ணப்படுகிறது. ஆட்சி மாறியதாலேயே இங்கே மாற்றம் வந்துவிடும் என்று எண்ணப்படுகிறது. திருக்குரான் ஷரீஃபு இந்த அடிப்படை உண்மையை மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில், குறிப்பாக ஒழுக்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாத வரைக்கும் வெளிப்படையில் எந்த மாற்றமும் வந்துவிடாது என்பதை திருக்குரான் அடித்து சொல்லும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயமும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ்வும் மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. தனி மனித மாற்றம்தான் சமுதாயத்தின் மாற்றம், சமுதாயத்தினுடைய மாற்றம்தான் நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய முன்னேற்றம். சொல்லுவார்கள் இப்படி ஒரு வழக்கு சொல், மாற்றம் வேண்டும் மண்ணில், அதற்கு முன் அந்த மாற்றம் வர வேண்டும் தன்னில் என்று. தன்னிடத்தில் வருகிற மாற்றம் தான் சமுதாய மாற்றம். தன்னிடத்தில் எந்த மாற்றமும் வராமல், தனி மனிதனிடத்திலே எந்த ஒழுக்க ரீதியான சீரமைப்பும் ஏற்படாமல் நாடு மட்டும் எப்படி முன்னேறும்? இந்த அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத சமுதாயமாக தமிழ் சமுதாயம் மாறி இருக்கிறது. அதில் முஸ்லிம் சமுதாயமும் கலந்து விட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அல்லாஹ் விதிச்சிருக்கக்கூடிய நாகரீக விதி இது. எது? தனி மனுஷன் மாறாம சமுதாயம் மாறாதுங்கிறது உலகம் முழுமைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய விதி. அந்த உண்மையான மாற்றம் ஆன்மாவிலிருந்து வரணும், உள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். சிந்தனை, நடைமுறை, ஒழுக்கத்தில் எல்லாம் மாற்றமும் புரட்சியும் ஏற்படாமல் வெளி தோற்றத்தில் அழகில் மட்டுமே கவனத்தை குவிக்கக்கூடியவர்கள், விரிசல் விட்ட சுவர்களுக்கு வண்ணம் பூசி வியக்கக்கூடிய முட்டாள்கள், விரிசலில் விட்ட செவற்றுக்கு வண்ணம் பூசி ஆச்சரியப்படுகிற முட்டாள்கள். செவரு விரிசல் விட்டு கிடக்குது, அதுக்கு என்ன டிஸ்டம்பர் தேவைப்படுது? அந்த டிஸ்டம்பர் அடிச்சு போட்டு ஆஹா சூப்பர் செவர் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இன்றைய தமிழக அரசியல். அடிப்படை ஒழுக்கத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களும். இங்கே என்ன மாற்றம் வந்துவிடும்? இந்த அடிப்படையான நாகரீக விதியை கூட புரியாதவர்களாக நம்முடைய ஆட்சியாளர்கள் மாறி இருக்கிறார்கள். இந்த அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற மோகம் இருக்கிறதே, அல்லது போல செய்யும் மாயை, அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அது மாதிரி இது மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி எல்லாமே மாதிரி. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வெஸ்டர்ன் கல்ச்சரினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதுதான் நாகரீகம், அதுதான் முன்னேற்றத்திற்கான அடையாளம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இம்பார்ட்டட் காப்பிகள், இறக்குமதி செய்யப்பட்ட ஜெராக்ஸுகள். அதேதான் இங்கேயும் இந்த அடுத்தவங்களை கண்மூடித்தனமாக காப்பி அடிக்கிறது. அது அரசியலாகவே இருக்கட்டும், அரசியலில் மற்றவங்க எப்படி போகிறாங்களோ அப்படியே நாமளும் போகணும். அதுதான் நமக்கான முன்னேற்றம், அதுதான் நம்முடைய வளர்ச்சி. இந்த மாற்றத்தோடு சேர்ந்து முஸ்லிம் சமுதாயத்திலேயே மாற்றம் வந்துடும் நினைக்கிறதை விட அபத்தம் வேறு எதுவும் இருக்க முடியாது. வேறு வார்த்தைகள் சொன்னால் மற்றவங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் மார்க்க விஷயத்தில் பழைய ஆளுகளை பின்பற்றினா தக்லீது, கண்மூடித்தனமான பின்பற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்மூடித்தனமான பின்பற்றுதல் அறிவுபூர்வமானது இல்லை, அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் பின்புலத்தில் ஆதாரம் இல்லை, அதையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, கண்மூடித்தனமான பின்பற்றுதல் கூடாது என்று மார்க்க விஷயத்தில் அதிகம் பேசின நம்முடைய சமுதாயம் அரசியல் விஷயத்தில் மற்றவர்களை கண்மூடித்தனமாக தக்லீது செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வகையில் சொன்னால் அடுத்தவங்களுடைய முறைமைகளை இரவல் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயம். அரசியலில் மற்றவங்க எப்படி போறாங்களோ அதே மாதிரி நம்மளும் போகலாம், அதே வழிமுறையை நாமும் காப்பி அடிக்கலாம், நாமும் கடைபிடிக்கலாம் என்று சொன்னால் அது அடுத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை இரவல் வாங்கி போடுற மாதிரின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. அடுத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை இரவல் வாங்கி போடுறதுல என்ன பெருமை இருக்க முடியும்? அப்போ அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டால் அதில் பெருமை இல்லை. வாழ்க்கை முறையில், அரசியல் வழிமுறைகளில் அடுத்தவங்களுடைய வழிமுறையை பின்பற்றினா அதில் மட்டும் பெருமை வந்துடுமா? இந்த முஸ்லீம் சமுதாயம் யோசிக்கிறது இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம ஏன் மற்றவங்களுடைய நிழலாக இருக்கணும்? நாம ஏன் மற்றவர்களுடைய நிழலாக இருக்க வேண்டும்?
அது ஒன்றும் நம்ம மேல விதிக்கப்பட்ட கடமை இல்லையே, அடுத்தவங்களுடைய நிழலாக இருக்கிறது. கண்மூடித்தனமான பின்பற்றுதல் வழியிலே இதுவரைக்கும் எந்த நாகரீகமும் உருவானதாக வரலாறு இல்லை. கண்மூடித்தனமான பின்பற்றுதலில் எந்த நாகரீகமும் எந்த வளர்ச்சியும் என்ன முன்னேற்றமும் வந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நவீனத்துவத்தினுடைய கருவிகள் உபகரணங்கள் சொல்றாங்களே அறிவுத்துறைகளில், அதை நாம் உள்வாங்கலாம், இந்த புதிய உலகத்தோடு நாம் தொடர்பு வச்சுக்கலாம். அதை எதையும் இஸ்லாம் தடை செய்யலை, அது கூடாதுன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் ஒரு மாற்றம் வருகிறது என்று சொன்னால் அந்த மாற்றங்களுக்கு இஸ்லாம் எதிரானது அல்ல. அறிவுத்தளத்தில் என்ன செய்யலாம், வருகிற மாற்றங்களை நாம் என்ன செய்யலாம், வாங்கலாம். ஆனால் உலகத்தை பற்றி படிச்சுக்கிறதுக்கும் உலகத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆன்மாவை பணைய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாற்றம் என்கிற பேரில் மாற்றம் வரலாம், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒன்று தப்பு கிடையாது. ஆனால் மாற்றம்ங்கிற பேரில் ஆன்மாவை அடமானம் வைக்கணுமா, அதைத்தானே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களுடைய அறிவை கடன் வாங்கி அவங்களுடைய மூளையில் சிந்தனை செஞ்சு மேற்கத்திய கண்ணோட்டத்தின் மூலமாக நம்மை நாமே ஸ்கேல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம் பெரிய அளவுகளா இல்லையா, நமக்கான அளவுகள் என்ன, நாம் வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயமா பின்தங்கிய சமுதாயமா, மேற்கத்திய கண்ணோ வெஸ்டர்ன் ஸ்கேல், அதை வச்சு தான் நாம் என்ன செய்யறோம், நம்மளை எடை போடுறோம், நம்மளை அளந்து பார்க்குறோம். நாம் சிந்திக்கிறது அடுத்தவங்களுடைய அறிவை கடன் வாங்கி சிந்திக்கிறோம், அடுத்தவங்க மூளையில் சிந்திக்கிறோம். இப்படித்தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய அறிவை கடன் வாங்கி அடுத்தவங்க மூளையில் சிந்திச்சு அடுத்தவங்களுடைய முறைமையை வச்சு நம்மளை நாமே மதிப்பீடு செய்யக்கூடிய இந்த அளவுகோல் இருக்குதே, இது எவ்வளவுதான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் சொன்னாலும், முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று உரிமைவாதம் பேசினாலும், இவங்க எல்லாம் அடிமைத்தனத்தினுடைய சங்கிலிகளைத்தான் தங்களுடைய கழுத்திலே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்களுடைய ஐடியா, மற்றவங்களுடைய அஜெண்டா, இவங்களுக்குன்னு சுய ஐடியா இல்லை, சுய முடிவு இல்லை, சுய வழிமுறை இல்லை. எல்லா விஷயத்திலும் மற்றவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அவர்களுக்குத்தானே நாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். நாம் எங்க முன்னேறிட்டு இருக்கிறோம், முன்னேறல, அடிமைகளாகி கொண்டிருக்கிறோம். திருக்குரான் ஷரீஃபில் பல இடங்கள்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவங்கள மாதிரி ஆயிராதீங்க, அவங்கள மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்றான். பல இடங்கள்ல குறைஞ்சது குரான்ல 8 இடத்துல இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அவங்கள மாதிரி ஆகப்பா, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டி இருக்குது, நீங்க இந்த மனித சமுதாயத்தினுடைய ஐகான், நீங்கள் தான் அடையாள புருஷர்கள். ஹைர உம்மத், நீங்க சிறந்த சமுதாயம். உம்மத்தன் வசத், நடுநிலை சமுதாயம் என்றெல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அடையாளங்களை கொடுத்திருக்கிறான், தனித்துவத்தை கொடுத்திருக்கிறான். எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டு. மனித சமுதாயத்திலே முஸ்லிம் சமுதாயம் பிரத்யேகமான அடையாளம் கொண்டவர்கள், தனித்துவம் வாய்ந்தவர்கள். அந்த தனித்துவம் வாய்ந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய சமுதாயமாக இருக்க வேண்டியவர்கள், அல்லாஹ்வுடைய ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய படையினர்களாக இருக்க வேண்டியவர்கள். இவர்கள் அடுத்தவர்களுக்கு பாதையை போட்டுக் கொடுக்க வேண்டியவர்கள். அடுத்தவர்கள் போடுகிற பாதையிலே நடந்து கொண்டிருப்பதா? அது எப்படி சரியாகும்? உலகத்திற்கே பாதையை போட்டுக் கொடுக்க வேண்டிய சமுதாயம், தார்மீக பொறுப்பு கொண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அதனால அல்லாஹ் பல இடங்களில் சொல்றான், உங்களுடைய ஐடென்டிட்டியை விட்டு கொடுத்துறாதீங்க, உங்களுடைய தனித்தன்மையை விட்டு கொடுத்துறாதீங்க, வலா தக்கூனு, அவங்கள மாதிரி ஆயிராதீங்க. 8 இடத்துல வருது. அதுல முக்கியமான ஒரு விஷயம், எதிர்த்தரப்புகளோடு கைகோர்க்கிற சமயத்தில் அல்லது எதிர்த்தரப்புகளோடு மோதுகிற சமயத்திலே, களம் காணுகிற சமயத்திலே ஒருபோதும் அவங்கள மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்றான். பல இடங்கள்ல பல கோணங்கள்ல சொல்றான், நீங்க அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது, வலா தக்கூனு, அவங்கள மாதிரி ஆயிராதீங்க, அவங்கள மாதிரி ஆயிராதீங்க. குறிப்பாக இந்த மாதிரியான சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நீங்களும் அவங்கள மாதிரி இருந்தா எப்படி? அல்லாஹ் கேட்கிறான். அதிலும் குறிப்பாக அரசியல் களங்களிலே, வலா தகூனு கல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம் பதரன் வரிஆ அன்னாஸ், இருமாப்போடு தன் மதிப்பை பிற மக்களுக்கு காட்டுகிற வகையிலே தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறினார்களே, அவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். சமுதாயத்தில் நாங்கள் தான் பெரிய ஆளு,
என்று காட்டுவதற்காக, எங்களை மிஞ்சுவதற்கும் எங்களை வெல்லுவதற்கும் இன்றைக்கு உலகத்தில் யாருமே இல்லை என்று ஆணவம், பதர் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு தங்களுடைய பிரதாபங்களை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி படாடாபத்தோடு ஆடம்பரத்தோடு அகங்காரத்தோடு வெளியேறி வருகிறார்களே, அவங்கள மாதிரி ஆயிராதீங்க. இன்னைக்கு இது அரசியல், இது யுத்த களத்திலே சொல்லப்பட்ட ஒரு வாசகம்தான். ஆனால் இன்றைக்கு அரசியல் களத்திற்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று பாருங்கள். மற்றவர்கள் அரசியல் நடத்தலாம், அரசியல் கட்சி நடத்தலாம், ஆட்சி நடத்தலாம். அந்த ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்கிற அடிப்படையில் அகங்காரத்தோடு பேசலாம், ஆணவத்தோடு பேசலாம், இழிவான ஆபாசமான வழிமுறைகளை கையாளலாம். ஆனால் அவங்கள மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க, அவர்கள் மாதிரி நீங்கள் ஆகிறாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய கொள்கை, இஸ்லாத்திற்கான ஒரு லட்சியம், இஸ்லாத்திற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது. அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களுடைய அஜெண்டாக்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் நம்முடைய வீழ்ச்சியினுடைய முதல் காரணம். நமக்கான அஜெண்டாக்களை நாம முடிவு செய்யறதில்லை. அது அரசியல் அஜெண்டாவாக இருக்கட்டும், சமுதாய அஜெண்டாவாக இருக்கட்டும், பொருளாதார அஜெண்டாவாக இருக்கட்டும், கல்வி சார்ந்த அஜெண்டாவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நமக்கான அஜெண்டாக்களை நாம பிரிப்பேர் பண்றது இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் பிரிப்பேர் பண்ணி தந்ததை பயன்படுத்துறதும் இல்லை. எல்லா விஷயத்திலும் அடுத்தவர்களுடைய அஜெண்டா, அதைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய அத்துணை வீழ்ச்சிகளுக்குமான முதல் காரணம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான வழிகாட்டுதல்களோடு சுயமாக உருவாக்கி தந்த வாழ்க்கை திட்டங்கள், அந்த வாழ்க்கை திட்டங்களோடு உலகை வழிநடத்திய ஒரு பொற்காலத்தினுடைய நினைவுகளிலிருந்து கூட நாம் விலகிட்டோம். நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் முஸ்லிம்கள், உலகத்தை வழிநடத்தியவர்கள் முஸ்லிம்கள் என்கிற அடையாளம் இருக்கிறது. அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த ஞாபகமே நமக்கு இல்லை. நம்முடைய சொந்த அடையாளத்திலிருந்து ரொம்ப தூரம் விலகி வெளியே போயிட்டோம். அன்புக்குரியவர்களே, ஒரு வாசகம் சொன்னால் இதை சரியாக புரிஞ்சுக்க முடியும் நம்புகிறேன். என்ன வாசகம் தெரியுமா? அடுத்தவங்க மேசையில் மிச்சமாகக்கூடிய உணவை சாப்பிட்டு நம்முடைய பசியை அடக்க வேண்டியவர்கள் அல்ல நாம். அடுத்தவர்களுடைய டைனிங் டேபிள் மிச்சமாகிற எச்சி சோத்தை சாப்பிட்டு வாழ்பவர்கள் அல்ல நாம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். மறுமலர்ச்சி அப்படிங்கிறது அடுத்தவங்களை பின்பற்றுவது தான் இருக்குது என்று நினைக்கக்கூடியவர்கள் மறுமலர்ச்சியினுடைய அர்த்தத்தையே புரிஞ்சுக்கல. அடுத்தவங்களை பின்பற்றி உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியா? அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லா வகையான அறிவுகளையும் நாம் ஏற்றுக்கிறோம், எல்லா அனுபவங்களையும் நாம் உள்வாங்கிக்கிறோம். அதுக்காக வேண்டி நம்முடைய எல்லா ஜன்னல்களையும் வாசல்களையும் திறந்து வைக்கணும். ஆனால் அதனுடைய அர்த்தம் நாம் மற்றவங்களுடைய நிழலாக ஆகிறோம் அப்படிங்கிறது அல்ல. நாம் பின்பற்றுவதிலே, அடுத்தவர்களை பின்பற்றுவதிலே மூழ்கி போனோம் என்று சொன்னால் நிலைமை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில் அந்த மாதிரி அடுத்தவங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதிலே நகல்களை மட்டுமே உருவாக்க முடியும், நாகரிகங்களை உருவாக்க முடியாது. ஜெராக்ஸ் ஆகலாம், அதில் நாகரிகம் வராது. ஒரு சமுதாயம் தோத்து போகிறது போர்க்களத்தில் மட்டும் இல்லைங்க, யுத்த களத்தில் மட்டும்தான் தோத்து போகும்னு சொல்ல முடியாது. அந்த சமுதாயத்தினுடைய தன்னம்பிக்கை இழக்கிற சமயத்தில், தன் சொந்த அடையாளத்தை இழந்து விடுகிற சமயத்திலே, தன்னுடைய மன உறுதி குலைந்து போகிற சமயத்திலும் கூட சமுதாயம் தோத்து போகிறது. தன்னுடைய சொந்த அடையாளங்கள், நாகரீகங்கள், பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்களை நாம் மிஸ் பண்ணுகிற பொழுது அப்பொழுதும் நாம் தோற்று போகிறோம். இந்த அரசியலில் மட்டுமல்ல, அடக்குமுறைக்கு ஒடுங்கி போய் புல்டோசர்களுடைய இடிப்புகளுக்கு நாம் ஆளாகிற போது மட்டும் தோற்று போகிறோம் நினைக்காதீங்க. நம்முடைய அடையாளத்தை விட்டுவிடுகிற பொழுதும், நாமளாகவே தொலைக்கிற பொழுதும் நாம் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். மற்றவங்களுடைய ஒரு நொண்டியாகி போன ஒரு கண்ணோட்டத்தின் மூலமாக நம்முடைய சொந்த வரலாற்றை கூட நாம் ஒரு சுமையாக நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வரலாறு எவ்வளவு அற்புதமான வரலாறு! அன்புக்குரியவர்களே, இது குறித்த ஒரு செய்தி இருக்கிறது. நமக்கான அந்த பாரம்பரியம் என்ன? எப்படி இந்த உலகை நாம் வெற்றி கொண்டோம் தெரியுமா? இராணுவத்தின் மூலமாகவா? அரசியல் மாற்றங்களின் மூலமாகவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகா பெரிய வெற்றியை ஈட்டினார்களே, எவ்வளவு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த வெற்றியை ஈட்டினார்கள். ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன்.
அன்பானவர்களே, இது குறித்த மேல் விளக்கங்கள், சித்தாந்த ரீதியான விளக்கங்களும் நடைமுறை உதாரண விளக்கங்களும் வரலாற்று பின்னணியோடு அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா? அது எந்த சமுதாயம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் பண்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அரசியல் கலாச்சாரத்தையும் அலட்சியப்படுத்துகிறதோ அந்த சமுதாயம். எந்த சமுதாயம் நேர்வழியிலே ஆட்சி புரிந்த மாட்சிமை புரிந்த ஹலீஃபாக்கள், ஹுலஃபாஉர் ராஷிதீன் என்று அவர்களுக்கான அடையாளம், நேர்வழி நின்ற ஹலீஃபாக்கள், நேர்வழி நின்ற ஆட்சியாளர்கள், நம்முடையவர்கள், நம்முடைய முன்னோர்கள், அவர்களுடைய அரசியல் மாண்புகளை புறந்தள்ளுகிறதோ அந்த சமுதாயம் இன்றைக்கும் அரசியலிலே வீறு நடை போட முடியாது, வெற்றி பெற முடியாது. அது முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் ஜொலிக்க முடியாது. வரலாறு அதை பதிவு செய்திருக்கிறது. நம்முடைய பாரம்பரியத்தை விட்டுவிட்டு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. பனு உமையாக்கள் முதலிருந்து 469 வருஷ காலங்கள் ஸ்பெயினுடைய இஸ்லாமிய ஆட்சியருடைய வீழ்ச்சி, உதுமானிய பேரரசனுடைய வீழ்ச்சி, 800 ஆண்டு காலம் முகலாய ஆட்சியாளருடைய வீழ்ச்சி என்று தொடங்கி துருக்கியினுடைய முஸ்தபா கமாலினுடைய வீழ்ச்சி வரைக்கும் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் கலாச்சாரம், அரசியல் பண்பாடு, அரசியல் நாகரிகத்தை விட்டு விலகியதனுடைய விளைவுதான். வரலாறு நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ முறை தோற்று போயிருக்கிறோம் உலகத்தில். அதுதான் நான் மேலே சொன்னது. பனு உமையாக்கள் அரசியலில் தோற்று போனாங்க. ஏன்? புதிய மெத்தேடு தெரியாதனால இல்லை, ரசூலுல்லாவுடைய அரசியல் நாகரிகத்தை மறந்தனால. ஸ்பெயின் தோத்து போச்சு. உலகம் முழுவதும் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடாக இருந்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய சாதனையை தந்த நாடு ஸ்பெயின் தோத்து போச்சு, ரசூலுல்லாவுடைய அரசியல் நாகரிகத்தை விட்டு தொலைச்சனால. அதுதான் எல்லாமே. ஆக அரசியல் மாண்புகள், அரசியல் பண்பாடுகள், அரசியல் கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகத்தின் மூலமாக உலக அரசியல்வாதிகளுக்கே பாடம் நடத்திய முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு அரசியலிலே விடிவு தேடி விழிப்புணர்வு இல்லாமல் அடுத்தவருடைய அஜெண்டாக்களை செயல்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது, அதற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் இந்த இடத்திலே மோதிக்கொள்வதை பார்க்கிற பொழுது மனவேதனை தான் விஞ்சுகிறது. இந்த வேதனை மாற வேண்டும். அதற்கு முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை எந்த கோணத்தில் இருக்கலாம் என்பதை அடுத்த வாரம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.